ஹலோ, இன்றைக்கி நாம் வெங்காய தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சரியான சைட் டிஷ்ஷு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் அளவெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது, புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் போடுங்கோங்கிற, அதனால தான் போடுறேன். புது புது டிஷ்ஷெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் போடலாம். இப்போ பார்க்கலாமா? 4 வெங்காயம், 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன கூஸ்பெரி சைஸ் புளி, 1.5 டீஸ்பூன் உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருள். எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் ஒரு 50 ml எண்ணெய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ முதல்ல வெங்காயம் தக்காளியை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு முதல்ல உளுத்தம்பருப்பை போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். அது செவக்கலைனாக்க என்னென்னா அந்த ரா ஸ்மெல் வரும், கொஞ்சம் குழப்பாயிடும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அப்புறம் நல்லா வறுத்த அப்புறமா இந்த இப்போ மிளகா ஒரு 8 மிளகா எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு புளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுலேயே புளியும் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா அரைப்படும். அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு வெங்காயத்தை முதல்ல போட்டு ஒரு பாதி வெந்தப்பூர் ரொம்பலாம் இதுவாக வேண்டாம், வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போகிறோம். ஏன்னா நம்ம அரைச்சிட்டு திருப்பியும் வதக்க போகிறோம் எண்ணெயில். அதனால் ஒரு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறமா திருப்பி அந்த வானலியில் கொஞ்சம் ஒரு 50 ml எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச சட்னியை அதில் போட்டு, உப்பு சட்னி அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டா நல்லா பெட்டர், ஏன்னா ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறமா இதை நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் வதக்கினா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.